Taste the Daily. மாணவிகள் மற்றும் சிறுமிகளுக்கு எதிராக நடைபெற்று வரும் பாலியல் வன்கொடுமைகளை கட்டுப்படுத்த தவறிய ஸ்டாலின் அரசை கண்டித்து அதிமுக மாணவர் அணி சார்பில் ஆர்ப்பாட்டம். சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் பிப்ரவரி 18 அன்று காலை 10:30 மணி அளவில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என அதிமுக பொதுச் செயலாளர் அறிவிப்பு. அதிமுகவின் கோரிக்கைகளையும் வாதங்களையும் சென்னை உயர்நீதிமன்றம் ஏற்றுக்கொண்டுள்ளது. உட்கட்சி விவகாரத்தில் விசாரணை நடத்தும் அதிகாரம் உண்டா என்பதை தேர்தல் ஆணையம் முதலில் முடிவு செய்ய வேண்டும் என உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டதை சுட்டிக்காட்டி அதிமுக மாநிலங்களவை உறுப்பினர் சி வி சண்முகம் பேச்சு. நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்கிறது? அந்த மனுவிலே தேர்தல் ஆணையம் இன்றைக்கு தேர்தல் ஆணையத்திற்கு கொடுக்கப்பட்ட அந்த தடையை நீக்கிவிட்டு தேர்தல் ஆணையம் இந்த மனுவை விசாரிப்பதற்கு முன்பாக நல்லா சொல்லணும், இந்த கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த இயக்கத்தில் உறுப்பினர் இல்லாத நீக்கப்பட்ட இந்த இயக்கத்துக்கு சம்பந்தம் இல்லாத துரோகிகள் கொடுக்கப்பட்டிருக்கிற மனுக்களை விசாரிப்பதற்கு முன்பாக தேர்தல் ஆணையம் உங்களுக்கு அதிகாரம் இருக்கிறதா என்பதை முதலில் முடிவு செய்யுங்கள். உட்கட்சி விவகாரங்களில் தலையிட தங்களுக்கு அதிகாரம் இல்லை என்பதை தேர்தல் ஆணையம் விசாரணையில் ஒப்புக்கொண்டுள்ளதாக அதிமுக மாநிலங்களவை உறுப்பினர் சி வி சண்முகம் தெரிவித்துள்ளார். தேர்தல் ஆணையம் தனக்கு இல்லாத அதிகாரத்தை எடுத்துக்கொள்ள வேண்டாம் என அதிமுக நீதிமன்றத்தில் முறையிட்டதாகவும் தெரிவித்துள்ளார். இதை சென்னை உயர்நீதிமன்றம் ஏற்கனவே இதே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வழக்கிலே சென்னை உயர்நீதிமன்றம் சீஃப் ஜஸ்டிஸ் 2 சீஃப் ஜஸ்டிஸ் பானர்ஜி பண்டாரி சென்னை உயர்நீதிமன்ற 2 தீர்ப்புகளிலும் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. தேர்தல் ஆணையத்திற்கு அந்த இயக்கத்தில் ஏற்படுகிற மாற்றங்கள் திருத்தங்களை பதிவு செய்கிற வெறும் மினிஸ்ட்ரியல் ஆக்ட் மட்டும்தான் தேர்தல் ஆணையத்தில். இதை இப்போது நடைபெற்ற வழக்கு விசாரணையிலும் தேர்தல் ஆணையம் ஒட்டுக்கொண்டிருக்கிறது. எங்களுக்கு உள்கட்சி விஷயங்களிலே தலையிடுவதற்கு எங்களுக்கு அதிகாரம் இல்லை என்பதை தேர்தல் ஆணையம் வழக்கு விசாரணை போது தெளிவாக ஒத்துக்கொண்டு விட்டது. கோவையில் தைப்பூச திருநாளில் அதிமுக முன்னாள் அமைச்சர் SP வேலுமணியின் தந்தை தெய்வ திரு பழனிசாமி கவுண்டர் நினைவு அறக்கட்டளையின் சார்பில் திருத்தொண்டு. பழனி புனித யாத்திரை செல்லும் 50,000க்கும் மேற்பட்ட முருக பக்தர்களுக்கு பழங்கள் குடிநீர் அடங்கிய தொகுப்பு வழங்கப்பட்டது. ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அருகே வீட்டின் வெளியில் விளையாடிக் கொண்டிருந்த 8 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த 55 வயது கட்டிட தொழிலாளி போக்சோ சட்டத்தில் சிக்கினார். விடியா திமுகவின் ஸ்டாலின் ஆட்சியில் குழந்தைகளுக்கு பள்ளி, தெரு, வீடு என எங்குமே பாதுகாப்பு இல்லாத சூழல் நிலவுவதாக மக்கள் குற்றச்சாட்டு. தருமபுரி மாவட்டம் அரூர் பகுதியில் 11ஆம் வகுப்பு மாணவியை வீட்டிற்கு தெரியாமல் திருமணம் செய்து கர்ப்பமாக்கிய 23 வயது இளைஞர் மீது போக்சோ வழக்கு. விடியா திமுக அரசு பள்ளி, கல்லூரி மாணவர்களுக்கு பாலியல் இனப்பெருக்கம் குறித்த போதிய விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை நடத்துவதில்லை என பெற்றோர்கள் குற்றச்சாட்டு. சென்னை அசோக் நகரில் தனியார் பள்ளியில் 9ஆம் வகுப்பு படிக்கும் மாணவனுக்கு பாலியல் தொல்லை கொடுத்து ஆசிரியர் போக்சோவில் சிக்கினார். திறனற்ற திராவிட மாடல் ஆட்சியில் சிறுவர்களுக்கு பாதுகாப்பு இல்லாத இடமாக பள்ளிகள் மாறி இருப்பதாக பெற்றோர்கள் வேதனை. கரூர் அருகே 7 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை அளித்த ஓட்டுநரை உறவினர்கள் தர்ம அடி கொடுத்து போலீசில் ஒப்படைத்தனர். ஸ்டாலின் அரசின் ஏவல் துறை உறக்கத்தில் இருப்பதால் பொதுமக்களே தங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டிய சூழல் இருப்பதாக மக்கள் வேதனை. சேலம் மாவட்டம் மேட்டூர் அருகே அரசு பள்ளி மாணவியை முகமூடி கொள்ளையர்கள் கடத்திச் சென்றதால் அதிர்ச்சி. சிறுமிகளுக்கு எதிராக நடக்கும் தொடர் குற்ற சம்பவங்களை ஸ்டாலின் அரசு கண்டுகொள்ளாமல் இருப்பதால் துணிச்சலுடன் குற்ற சம்பவங்களில் ஈடுபடும் குற்றவாளிகள். ஸ்டாலினின் திராவிட மாடல் ஆட்சியில் பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லை. பள்ளியில் சிறுமிகளுக்கு நேரும் கொடுமைகளை பார்க்கும்போது பள்ளிக்கு அனுப்பவே அச்சமாக இருப்பதாக பெண்கள் வேதனை.
இந்த பாலியல் வன்கொடுமை இப்ப கொஞ்சம் ஜாஸ்தியா கடுமையா இருக்கு. எங்க போனாலும் பொண்ணுங்களுக்கு வந்து பாதுகாப்பே இல்லை. 6வது படிக்கிற புள்ள 8வது படிக்கிற புள்ள எல்லாம் போதை போட்டுட்டு எல்லாம் வாத்தியார்களே இது பண்றாங்க. எப்படி பிள்ளைகளை நம்பி ஸ்கூலுக்கு அனுப்புறது? படிக்க வைக்கலாமே வேண்டாங்கிற முடிவுலயே இருக்குது இந்த ஆட்சி. முதல்ல எல்லாம் இப்படி கிடையாது. விடியா திமுக ஆட்சியில் குழந்தைகள் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என பெண்கள் வேதனை. நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் அரசு பொதுமக்களுக்கு எதிரான அரசாகவும் மதுக்கடைகளை ஊக்குவிக்கும் அரசாகவும் உள்ளது என குற்றச்சாட்டு. சட்டமும் ஒழுங்கும் சரியில்லாத காரணத்தினால நடவடிக்கைகள் சரியாக எடுக்கப்படாததுனால தொடர்ந்து பெண்களும் இளைஞர்களும் போதை வசம் தங்களை அடிமைப்படுத்தி கொண்டு தவறுகள் அதிகமாக நடந்து கொண்டிருக்கிறது. பள்ளிகளுக்கு பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளை நம்பி கல்வி கற்பதற்கு அனுப்ப முடியாத நிலைமையும் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. ஈரோடு மாவட்டம் சித்தோடு அருகே கணவனை மனைவியை குத்தி கொலை செய்த சம்பவம் அரங்கேறியுள்ளது. ஸ்டாலின் ஆட்சியில் கொலைகள் நடைபெறாத நாளே இல்லை என சொல்லும் அளவிற்கு சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிப்பதாக மக்கள் விமர்சனம். சிதம்பரத்தில் அரசு பேருந்து நடத்துனர் மற்றும் நேர கட்டுப்பாட்டு அதிகாரிகளை கூட்டாளிகளுடன் கொடூரமாக தாக்கிய காங்கிரஸ் கவுன்சிலரின் மகன். திராவிட மாடல் ஆட்சியில் திமுகவினரும் அதன் கூட்டணி கட்சியினரும் அடுத்தடுத்து அராஜகங்களில் ஈடுபடுவதால் மக்கள் அதிருப்தி. சென்னை புதுவண்ணாரப்பேட்டை பகுதியில் சட்டவிரோதமாக வலி நிவாரண மாத்திரைகள் வைத்திருந்த இருவரிடமிருந்து வலி நிவாரண மாத்திரைகள் 100 கிராம் கஞ்சா மற்றும் 2 செல்போன்கள் பறிமுதல். திறனற்ற திமுகவின் திராவிட மாடல் ஸ்டாலின் ஆட்சியில் தலைநகரம் போதைப் பொருட்களின் கூடாரமாக மாறிவிட்டதாக மக்கள் குற்றச்சாட்டு. சென்னையை அடுத்த கருகம்பாக்கத்தில் வீட்டில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 450 கிலோ குட்கா புகையிலை பொருட்கள் பறிமுதல். திறனற்ற திமுக ஆட்சியில் அதிகரித்து வரும் போதைப் பொருட்களின் புழக்கத்தால் இளைஞர்களின் வாழ்க்கை சீரழிவதாக பொதுமக்கள் வேதனை. ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணத்தில் டாடா நகர் எக்ஸ்பிரஸ் ரயிலில் கடத்தி கொண்டு வரப்பட்ட ரூபாய் 12 லட்சம் மதிப்பிலான 25 கிலோ கஞ்சா சிக்கியது. நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் அரசும் மைனாரிட்டி பாஜக அரசின் கட்டுப்பாட்டில் உள்ள ரயில்வே போலீசாரும் கும்பகர்ண தூக்கத்தில் இருப்பதால் கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் கடத்தல் அதிக அளவில் நடைபெறுவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை அருகே டீ கடையில் தடை செய்யப்பட்ட புகையிலை பொருட்கள் சிக்கியது. ஸ்டாலின் ஆட்சியில் டீ கடை, பெட்டி கடை என அனைத்து பகுதிகளிலும் சட்டவிரோதமாக குட்கா விற்பனை அமோகமாக நடப்பதாக மக்கள் குற்றச்சாட்டு. தருமபுரி மாவட்டம் காரிமங்கலம் அருகே 1 டன் குட்கா சிக்கியது. பல்வேறு சோதனை சாவடிகளை கடந்து தமிழகத்தில் குட்கா கடத்தல் சர்வசாதாரணமாக நடைபெறுவது எப்படி என மக்கள் கேள்வி. திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அருகே மர்ம நபர்கள் முருகன் கோவில் பூட்டை உடைத்து திருட முயன்ற சிசிடிவி காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சி. ஸ்டாலின் ஆட்சியில் ஏவல் துறை முறையாக ரோந்து பணியில் ஈடுபடாததால் திருடர்கள் சுதந்திரமாக சுற்றி வருவதாக மக்கள் விமர்சனம். சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே பிரேக் பிடிக்காததால் பள்ளத்தில் தலைக்குப்புற கவிழ்ந்து அப்பளம் போல நொறுங்கிய திராவிட மாடல் விடியல் பேருந்து. விபத்தில் மாணவர்கள் உட்பட 8 பேர் படுகாயமடைந்த நிலையில் ஸ்டாலின் அரசு தகரடப்பா பேருந்துகளை மாற்ற இனியேனும் நடவடிக்கை எடுக்க வேண்டுமென மக்கள் ஆதங்கம். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே மூதாட்டியை அவதூறாக சிறப்பு உதவி ஆய்வாளர் பேசிய ஆடியோ வெளியாகி பரபரப்பு. காவல்துறையினர் பொதுமக்களை துச்சமென நினைப்பதும் ஆபாசமாக பேசுவதும் ஸ்டாலின் ஆட்சியில் காவல்துறை சீரழிந்திருப்பதை உணர்த்துவதாக மக்கள் குற்றச்சாட்டு. லஞ்சம் பேசுவா சும்மா போலீஸ் கிட்ட நான் வந்து லஞ்சம் வாங்கணும்னு பேசுனா முகரை உடச்சு கடாச்சிருவேன். யார்கிட்ட பேசுற நீ? ஊர்ல பேசுற மாதிரி பேசி பாக்குறியா? உன் புதுப்பேட்டையில பாதி பேர் என் சொந்தக்காரங்க ஊரை விட்டு உடக்க சொல்லுவான். ஓட கிடையாது. நீ டிராக்டர் வச்சு ஓட்டுற தடுத்து எத்தார போட்டுவோம். நீ போடுறீங்க. கோவை மாவட்டம் மருதமலை முருகன் கோயிலில் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் ஆதரவாளர்களால் அவதிக்குள்ளான பொதுமக்கள். திமுகவினரின் அட்டூழியத்தால் ஆத்திரமடைந்த பக்தர்கள் திமுகவினரின் கார்களை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு.
குழந்தைகளை எவ்வளவு பேர் நின்று தெரியுமாண்ணா? லைன்ல அப்பவே கிராஸ் பண்ணிருக்கா, க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா நாங்க நடந்தே போயிருவோம். அவ்வளவு தூரம் உள்ள சுத்த விட்டுட்டு கொண்டு வந்து உள்ள உட்கார வச்சுன்னா என்ன அர்த்தம்? 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி பிப்ரவரி 25ஆம் தேதி ஒருநாள் விடுப்பு போராட்டத்தை அறிவித்த தமிழ்நாடு தொடக்கப்பள்ளி ஆசிரியர் கூட்டணி பேரியக்கத்தினர். திராவிட மாடல் அரசு 4 ஆண்டுகளாக எந்த கோரிக்கையும் நிறைவேற்றாமல் இருப்பது ஆசிரியர்களை மனவேதனைக்கு ஆளாக்கி இருப்பதாகவும் காட்டம். சென்னை ஈஞ்சம்பாக்கம் அனுமான் காலனி அருகில் கிழக்கு கடற்கரை சாலையையே திறந்தவெளி மதுபான கூடமாக மாற்றிய மது பிரியர்கள். விடியாதிமுகவின் ஸ்டாலின் ஆட்சியில் காவல்துறையின் ஈரல் கெட்டுப்போய்விட்டதாக மக்கள் கடும் குற்றச்சாட்டு. இந்த டிஎம்கோட ஆட்சியில் இவங்க பண்ணுற அட்டூழியம் இருக்குது பார்த்தீங்களா? ரோட்டில் வச்சு குடிக்க வைக்கிறாங்க. ஒரு போலீஸ் கிடையாது, ஒன்றும் கிடையாது. இவங்களை வந்து நாங்கள் எவ்வளோ கம்ப்ளைண்ட் பண்ணுறோம், 100க்கு ஃபோன் அடித்தாலும் ஒரு இதுவும் கண்டுக்கிறது கிடையாது. எவ்வளோ பேர் ரோட்டில் குடிச்சிட்டு இருக்காங்க பாருங்கள். இது லைவாக வருது, நியூஸில் வருது. நீங்கள் பாருங்கள் எவ்வளோ பேர் ரோட்டில் குடிக்கிறாங்க. ஒருத்தர் கூட 100க்கு டெய்லி 10 வாட்டி ஃபோன் அடித்தாலும் யாரும் கண்டுக்கிறது கிடையாது. சேலம் மாவட்டம் மேட்டூர் அருகே பாலமலை பகுதியில் பேரலில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த 150 லிட்டர் கள்ளச்சாராய ஊழல் அழைப்பு. விடியாதிமுக ஆட்சியில் தமிழகத்தில் தொடர்ந்து கள்ளச்சாராயம் விற்பதும் சட்டவிரோதமாக மதுமதங்களை விற்பதும் வாடிக்கையாகிவிட்டதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. விருதுநகர் அருகே உரிமம் இல்லாத கள்ளத்துப்பாக்கியுடன் ஆயுதப்படை காவலர் சிக்கியதால் அதிர்ச்சி. ஸ்டாலின் ஆட்சியில் சட்டத்தை பாதுகாக்க வேண்டிய காவலர்களே சட்டவிரோத செயல்களில் ஈடுபடுவதாக மக்கள் வேதனை. சென்னை ஆலந்தூர் அருகே கோயில் பராமரிப்பு பணியில் முறைகேடுகள் நடப்பதாக புகார் அளித்த பெண்ணின் வீட்டை திமுகவினர் சேதப்படுத்தி மிரட்டுவதாக குற்றச்சாட்டு. வீட்டின் சுவற்றை இடித்தும் அவருக்கு தொடர்ந்து இடையூறுகளும் அளித்து வருவதாக பாதிக்கப்பட்ட பெண் வேதனை. இது குறித்து நிறைய ஊழல் நடக்குது. 2 கோடிக்கு ஊழல் நடக்குது. 2 கோடி கலெக்ட் பண்ணியிருக்காங்க பப்ளிக் கிட்ட. ஆனால் ரெக்கார்டில் வந்துட்டு 2 கோடிக்கான வேலையே இங்கே நடக்கல. அவங்க யார் ட்ரஸ்டி எதுவுமே கிடையாது. ஹெச்ஆர்என்சி இஓ இங்கே ஸ்பாட்டில் கிடையாது. யாருமே இன்ஸ்பெக்டர் கிடையாது. யாருமே கிடையாது. அவர் வந்து அதில் ஒருத்தர் வந்துட்டு டிஎம்கே உள்ள ஏதோ பவரில் இருக்கிறாராம். அவர் என்ன பவரில் இருக்காருன்னு எனக்கு தெரியாது. ஆனால் வந்துட்டு அந்த 2 பேரும் சேர்ந்தவங்க தான் வந்துட்டு இவ்வளோ ஃபோர்ஜரி பண்ணுறாங்க, இவ்வளோ கரப்ஷன் பண்ணியிருக்காங்க. காஞ்சிபுரம் அருகே பொதுமக்களை அச்சுறுத்திய போதை ஆசாமியை காவல்துறையினர் கண்முன்னே நையப்புடைத்த பொதுமக்கள். ஸ்டாலின் ஆட்சியில் ஏவல்துறையாக மாறியிருக்கும் காவல்துறை செயலிழந்திருப்பதால் மக்களே குற்றம் செய்பவர்களை தாக்கும் அவலம். போதிய ஊதியம் கிடைக்காமல் வறுமையில் வாடும் தமிழ்நாடு ஊர்காவல் படையினர். ஊர்காவல் படை வீரர்களுக்கு பணி நாட்கள் அதிகரிக்கப்படும், ஊதியமும் உயர்த்தி வழங்கப்படும் என திமுக கொடுத்த வாக்குறுதி என்ன ஆனது என ஊர்காவல் படையினர் கேள்வி. தேர்தல் வாக்குறுதியை விடியா திமுக அரசு நிறைவேற்றவில்லை என்றால் வரும் 14ஆம் தேதி ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கம் அறிவிப்பு. பொய் வாக்குறுதிகளை கொடுத்து ஏமாற்றிய ஸ்டாலின் அரசை கண்டித்து வரும் 25ஆம் தேதி தமிழகம் முழுவதும் சாலை மறியல் நடைபெறும் எனவும் அறிவிப்பு. தேர்தல் காலத்தில் எங்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை உடனடியாக நிறைவேற்ற வேண்டும். குறிப்பாக புதிய ஓய்வு திட்டத்தை ரத்து செய்துவிட்டு பழைய ஓய்வு திட்டத்தை அமுல்படுத்த வேண்டும். அரசூழியர் சங்கத்தை பொறுத்தவரை ஒருங்கிணைந்த ஓய்வு திட்டம், புதிய ஓய்வு திட்டம், அஷ்யூர்டு பென்ஷன் எதையும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை. அவை ஒட்டுமொத்தமாக அரசூழியருக்கு எதிரான திட்டம் என்பதை நாங்கள் முழுமையாக அறிவோம். ஆகவே மாற்றுத் திட்டங்களுக்கு நீங்கள் அடிகோலாமல் உடனடியாக அரசூழியர் ஆசிரியர்களுக்கு உடனடியாக பழைய ஓய்வு திட்டத்தை அமல்படுத்த வேண்டும். கிருஷ்ணகிரி லண்டன்பேட்டை பகுதியில் ரேஷன் கடையில் மக்களுக்கு அளிக்க வேண்டிய கரும்புகளை சாலையோரம் வீசி சென்ற நியாய விலை கடை பணியாளர். நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் அரசு பொங்கல் பரிசு தொகுப்பு கொடுப்பதில் கூட தோல்வியடைந்திருப்பதாக மக்கள் விமர்சனம். சென்னை கலாஷேத்ரா முன்னாள் பேராசிரியர் மீதான பாலியல் குற்றச்சாட்டு வழக்கின் விசாரணையை விரைந்து முடிக்க சைதாப்பேட்டை பெருநகர மேஜிஸ்திரேட் நீதிமன்றத்திற்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. நீதிமன்றத்தின் உத்தரவு பாதிக்கப்பட்ட மாணவிகளுக்கு நீதி வழங்கும் ஒரு முக்கியமான நடவடிக்கையாக என மக்கள் கருத்து.
மாநில அரசின் நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களை மூடிவிட்டு அதற்கு பதிலாக மத்திய அரசு தனியார் மூலம் விவசாயிகளிடம் நெல் கொள்முதல் செய்வதற்கு எதிர்ப்பு தெரிவித்து விவசாயிகள் போராட்டம். கும்பகோணம் தலைமை அஞ்சலகம் முன்பு தமிழ்நாடு விவசாயிகள் சங்கத்தினர் கையில் நெற்கதிர்களை ஏந்தியும் நெல் மணிகளை தரையில் கொட்டியும் நூதன முறையில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் அருகே மலையகோவிலில் தைப்பூசத்தை முன்னிட்டு ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெற்று வருகிறது. சீறி பாய்ந்தும் துள்ளி குதித்தும் வந்த காளைகளை வீரர்கள் போட்டி போட்டுக் கொண்டு அடக்கி வருகின்றனர். விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி அருகே கார் மோதிய விபத்தில் தந்தை மகன் பலி. சாலையை கடக்க முயன்ற போது கார் மோதியதால் நேர்ந்த சோகம். விருதுநகர் அருகே நின்று கொண்டிருந்த லாரியின் பின்னால் இருசக்கர வாகனம் மற்றும் சிறிய சரக்கு வாகனம் மோதி விபத்து. இந்த கோர விபத்தில் இருசக்கர வாகனத்தில் பயணித்த 2 உட்பட 3 பலி. கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அஜீஸ் நகர் அருகே ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 தற்கொலை செய்து கொண்டதால் அதிர்ச்சி. தாய், தந்தை மற்றும் மகன் சடலமாக மீட்கப்பட்டதால் சோகம். கடந்த 2020 முதல் 2022 காலகட்டத்தில் நாடு முழுவதும் பட்டியலின மக்களுக்கு எதிராக 1.5 லட்சம் வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக நாடாளுமன்றத்தில் தெரிவித்த மத்திய உள்துறை அமைச்சகம். டபுள் இன்ஜின் ஆட்சி என பெருமை பேசும் பாஜக ஆளும் உத்தரப்பிரதேசத்தில் நாட்டிலேயே பட்டியல் சமூக மக்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகமாக நடப்பதாக தகவல். தமிழகத்தில் திராவிட மாடல் ஆட்சி அமைந்த பிறகு பட்டியல் மற்றும் பழங்குடியின மக்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரித்திருப்பது அம்பலம். சமத்துவம், சமூக நீதி என பேசி மக்களை ஏமாற்றி வரும் திராவிட மாடல் ஆட்சியில் பழங்குடியின மற்றும் பட்டியலின மக்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரித்து வருவதாக மத்திய உள்துறை அமைச்சகத்தின் தரவுகள் தெரிவிக்கின்றன. கர்நாடக மாநிலத்தில் உடல்நலக்குறைவால் 30 ஆண்டுகளுக்கும் மேலாக சிகிச்சையில் இருக்கும் ஓய்வு பெற்ற ஆசிரியைக்கு கண்ணியத்துடன் இறக்கும் உரிமை வழங்கி அம்மாநில அரசு உத்தரவு. பல்வேறு சட்ட போராட்டங்களுக்கு பிறகு நாட்டிலேயே கண்ணியத்துடன் இறக்கும் உரிமையை பெற்ற முதல் நபராக ஓய்வு பெற்ற ஆசிரியை காசம்மா மாற இருக்கிறார். உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜில் நடைபெற்று வரும் மகா கும்பமேளாவில் மாகி பௌர்ணமி சிறப்பு புனித நீராடல் இன்று நடைபெறுகிறது. மகா கும்பமேளாவில் இதுவரை சுமார் 46 கோடி மக்கள் திரிவேணி சங்கமத்தில் புனித நீராடி இருப்பதாக தகவல். இந்தியாவில் போக்குவரத்திற்காக கிராமப்புற மக்கள் 7.6%, நகர்ப்புற மக்கள் 8.5% செலவு செய்திருப்பதாக ஆய்வறிக்கையில் தகவல். மைனாரிட்டி பாஜக ஆட்சியில் தொடர்ந்து உயர்ந்து வரும் பெட்ரோல், டீசல் விலை உயர்வாலும் போக்குவரத்து கட்டண உயர்வாலும் திண்டாடும் சாமானிய மக்கள். 3 வயதில் 6 அடி உயரம், 8 அடி அங்குலம் வளர்ந்து உலகிலேயே மிக உயரமான எருமை என கின்னஸ் புத்தகத்தில் இடம் பிடித்த தாய்லாந்து எருமை. பண்ணையில் வளர்க்கப்பட்டு வரும் கிங்காங் என்ற இந்த எருமை மென்மையானது எனவும் விளையாட்டை விரும்பும் விலங்கு எனவும் பராமரிப்பாளர் விளக்கம். குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் நடைபெறும் 3வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா மற்றும் இங்கிலாந்து அணிகள் இன்று மோதல். 2-0 என்ற கணக்கில் முன்னிலையில் இருக்கும் இந்தியா இங்கிலாந்தை ஒயிட் வாஷ் செய்யுமா என ரசிகர்கள் எதிர்பார்ப்பு. முதுகு பகுதியில் ஏற்பட்டுள்ள காயம் காரணமாக வரும் 19ஆம் தேதி பாகிஸ்தானில் தொடங்கவுள்ள ICC சாம்பியன்ஸ் டிராபி தொடரில் பும்ரா பங்கேற்க மாட்டார் என BCCI அறிவிப்பு. அவருக்கு பதில் ஹர்ஷித் ராணாவும் யஜஸ்வி ஜெய்ஸ்வாலுக்கு பதிலாக வருண் சக்கரவர்த்தியும் இந்திய அணியில் இணைப்பு.